வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த திரு சி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு காலத்துல கூட்டணியே தேவையில்லை, சிங்கம் சிங்களா நின்னு ஜெயிக்கும் அப்படின்னு ஜெயிச்சு காட்டிய கட்சி அதிமுக. நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு, 2024 தேர்தல்ல நாங்க சொன்னோம் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு, ஆனா அப்ப முடியல. ஆனா இந்த 2026க்கான தேர்தல் நம்மளுடைய தேர்தல், கண்டிப்பா எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணியா அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லோரும் விரும்பக்கூடிய மெகா கூட்டணி அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு? அதனுடைய நோக்கம் என்ன? அதற்காக களத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எல்லோரும் விரும்பக்கூடிய கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்குள்ள இப்ப 2-3 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இந்த வழக்குல சிக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க. இன்னொரு சாரார் திரு விஜய் அவர்களோட கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறாங்க. கூட பாஜக வேண்டாம், நான் பாஜக கூட இருக்கிற மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் வேணும். அடுத்து ஒன்றிணைந்த அதிமுக தேவை என்று வந்து நினைக்கிறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கே ஒண்ணும் புரியல. அதனால பொத்தாம் பொதுவா அடிச்சிட்டாரு. எல்லோரும் விரும்புற கூட்டணின்னா அவன் நினைச்சுக்குவான், நம்ம நினைக்கிறதுதான் அவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஒழிய, அவரது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. அர்த்தம் புதிந்ததாக இன்னாரோட கூட்டணி வரலாம் என்கிற ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் இருக்கிற மாதிரி இல்ல. இன்றைய தேதிக்கும் அவரை என்ன செய்யறதுன்னு கைய பேசஞ்சு எடுத்தா இருக்காரு. இப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க விரும்பக்கூடிய ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கறத தாண்டி பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? பொதுமக்கள் உடைய மனசுல வந்து என்ன ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, மீண்டும் இரட்டை இலைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எழும்பியிருக்கு. மக்களுக்கு இனிமேலும் இதுக்கப்புறமும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வந்தா மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஓபிஎஸ் ஆகட்டும், இல்ல அமமுக ஆகட்டும், இல்ல சசிகலா ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. நிச்சயமாக அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது, மறைகிற பொழுது இருந்த அதிமுக தேவை, ஒரு ஒன்றுபட்டு அதிமுக தேவை என்று நினைக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட மண்டல வாரியாக, சாதி வாரியாக ஒரு ஒரு மன சங்கடங்கள் கட்சிக்கு உள்ள வந்து ஏற்பட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களது நோக்கமும் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தவிர்த்து விட்டு, கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதில்தான் அவர் தன்னுடைய முக்கிய கவனத்தை, முழு நேரத்தை செலவு செய்கிறார் என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் நிச்சயமாக, இப்ப நீங்க நம்ம விவாதத்தினுடைய ஆரம்பத்துல கேட்டீங்க இல்லையா, எந்த கூட்டணியும் இல்லாவிட்டாலும் தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமை அதிமுக என்கிற கட்சிக்கு, இதுல பயணிக்கிற உறுப்பினர்களுக்கு, இதனுடைய வாக்காளர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏனோ எடப்பாடி பழனிசாமி தன் சுயநலத்தின் காரணமாக அதற்கு உரிய முயற்சியை அவர் முன்னெடுக்க மறுக்கிறார். ஓகே, எல்லாருமே நீங்க சொல்றீங்க தனித்தே வந்து ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வின் பண்றக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பட் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து பிஜேபியோட ஒரு காம்ப்ரமைஸ்ல இருந்துட்டு தானே வந்திருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு ஒருங்கிணைந்த அதிமுகன்னு வரும்போது மக்களுக்கு எந்த விதத்துல அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்கும்? இப்போ எடப்பாடி வந்து பிஜேபியோட கூட்டணியில இருந்து வெளியில வரும்போது ஒரு 1.5 வருஷமா அவர் ஒவ்வொரு மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு வந்து பாஜகவோட எந்த விதமான கூட்டணியும் இல்ல, இதுல எந்த விதமான சமரசமும் இல்லைன்னு. ஆனா நேற்று பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா பாஜக மீது ஒரு கண்டனத்தை அவங்க பதிவு செய்யல. தீர்மானங்கள் கூட பாஜகவை ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா தான் இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஆகட்டும், அமமுக ஆகட்டும், எல்லாரும் பாஜகவோட இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எல்லாரும் வெளியில வந்து நாங்க ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரோடு இருந்த அந்த முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி உள்பட மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, வருமான வரித்துறை, அவர்களின் வழக்குகளுக்கு பயந்து
அவர்களை கடுமையான ஒரு எதிர்க்க பயப்படுறாங்க. ஆனா அதுக்காக பாஜகவோடு கூட்டணி என்றால் பல தொகுதிகள்ல சிறுபான்மையினரது வாக்குகளை நாம் இழக்க வேண்டியது வரும். பாஜகவோட கூட்டணினால திமுக பிளஸ் 18%. நம்ம ஒண்ணுன்னு ஆரம்பிக்கிற பொழுது அதிமுக ஒரு ஓட்டுன்னு ஆரம்பிக்கிற பொழுது திமுக 19 ஓட்டு 20 ஓட்டுன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த எட்ஜ் மைனாரிட்டி ஓட்டு பாஜக எங்க கூட்டணியில இருக்கோ அதற்கு நேர் எதிர் கூட்டணிக்கு சென்று விடுகிறது. அதனால பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும், வைக்கலாம் என்கிற அந்த வாய்ப்புகள் மிக குறைவு. அதே போல ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ கூட எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு அடைக்கலமாக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புல இருக்கிறாங்களே ஒழிய, ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிற பொழுது பாஜக இல்லாத ஒரு கூட்டணி தொண்டர்கள் விரும்புறாங்க, தேர்தலில் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்கிற பொழுது பாஜகவை தவிர்ப்பதற்கு எல்லோருமே தயாராக இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும். இப்ப மெகா கூட்டணின்னு சொல்றாரு. மெகா கூட்டணிக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன், நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணியில் தான் இருப்போம், இப்போதைக்கு வெளியில வர ஐடியா எங்களுக்கு இல்ல அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இடதுசாரிகளும் அந்த கூட்டணியில தான் இருக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. காங்கிரசும் அதே கூட்டணியை தான் விரும்புது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு விஜய், இன்னொன்னு பாமக, இன்னொன்னு பாஜக, 3 பெரிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயும் கிட்டத்தட்ட ரொம்ப தெளிவாவே தன்னுடைய மாநாட்டுல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தலைமையில நாம ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க பெருவாரியான வாக்குகளை பெற்று நாம ஆட்சி அமைப்போம். எங்க கூட யாராவது கூட்டணி வச்சுக்க விரும்புறாங்கன்னா அவங்க வரட்டும், நாங்க ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவரும் பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா மூலம் எடப்பாடியுடைய மகன் மிதுன், விஜய் எல்லாரையும் ஒருங்கிணைத்து சீமானையும் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து, விசிகேவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அப்போ ஏதோ ஒரு திரைமறைவுல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நாம எடுத்துக்கிறதா? ஏன்னா நீங்க சொல்றீங்க மேடையில சும்மா அவருக்கே ஒரு ஐடியா இல்ல, அவர் ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொல்றாருன்னு. அப்படி பாக்குறதை விட ஏதோ ஒரு முயற்சி அவங்க திரைமறைவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா? நம்ம ஆசைப்படுறது வேற, ஆனா லாஜிக்கலா அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். நிச்சயமாக என்னுடைய கருத்து, திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டார் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்று நான் உறுதியாக நம்புறேன். அதே போல இடதுசாரிகளோ மற்றவர்களோ விலகி வர மாட்டாங்க. அதிகபட்சம் ஒருவேளை வேல்முருகன் வரலாம், ஒன்று. அடுத்து பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரலாம். அடுத்து ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துல எடப்பாடி பழனிசாமி விஜயோடு கூட்டணி ஏற்படுத்தி விடலாம் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா விஜய் வெளிப்படையாக பேசுவதெல்லாம் பார்க்கிற பொழுது அதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏனும் அதை அந்த விஜயோட ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு. ஆனா விஜய்க்குமே பெரிய அளவுல வாக்கு வங்கி இருப்பதாக நான் பார்க்கல. ஒரு 4% 5% அது அதிமுகவுடைய பலகீனத்தால் ஏற்பட்ட அந்த சரிவாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைய தேவைங்கிறது குறைந்தபட்சம் ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவும் கட்சியில பல சீரமைப்புகள் செய்யணும். இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொழுது 40% மேல இளைஞர்கள் வாக்கு இருக்கு, அவர்கள் சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஆனா அவரு அதுக்குண்டான தீர்வை சொல்ல தவறிவிட்டார், ஒரு தீர்க்கமான முடிவை அதில் எடுப்பதற்கு தவறிவிட்டார். என்னுடைய பார்வைங்கிறது, கட்சியில 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்களா, 40% நாங்கள் 40 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் தான் அந்த பொறுப்புக்கு நம்ம கொண்டு வர போறோம் என்று அவர் அறிவித்திருந்தால் நீங்க விஜய தேவையில்லை. அந்த இளைஞர்கள் ஏன் மாற்று இடத்தை தேடி போறாங்க? அவர்களுக்கு ஒரு அடையாளம், அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம். திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல். அந்த குடும்ப அரசியல்ல யாரு மாவட்ட செயலாளரோ அதற்கப்புறம் அவர் மகன், யார் ஒன்றிய செயலாளரோ அதற்கு பிறகு அவர் மகன், யார் நகர செயலாளரோ அதற்கு பிறகு அவர் மகன். அந்த குறுநில மன்னர் மனப்பான்மை தலைமையை மட்டுமல்ல,
கீழ்நிலையிலையும் அடித்தட்டிலையும் கிராம அளவுல இருக்கு. அப்ப அதனால ஆனா அவர்களுக்குன்னு இருக்கிற அந்த கட்சி அதனுடைய வாரிசுகள் அதை அவங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா அந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இருக்கிறவங்களையே எவ்வளவு பேரை கழிச்சு கட்ட முடியுமோ, இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அப்போ ஒதுக்குறாங்க. அதனால அதிமுக குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளே கூட, இப்ப நேத்து கூட எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரு, 60 லட்சம் குடும்பங்கள் அதிமுக குடும்பங்கள். அப்ப அதே 2 கோடியே 40 லட்சம் ஓட்டுகள் வரணும். அப்ப ஏன் நமக்கு நாடாளுமன்றத்துல வெறும் 80 லட்சம் ஓட்டுகள் தான் வந்தது? அப்ப இந்த அதிமுக குடும்பங்கள்ல ஒரு அதிருப்தி இருக்கு. அது என்ன? அதை அவர் கண்டறிந்து அதை சரி செய்யணும். கண்டறிந்தெல்லாம் இல்ல, நான் சொல்றதுதான். அதை சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்? 40% இளைஞர்களுக்கு பதவி, 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அந்த பதவி கொடுக்கிறோம் என்று அறிவித்து அதை உடனே நிறைவேற்றணும். அதை செய்ய அவர் தவறிட்டார். அடுத்து நீங்களே உங்க துவக்கத்திலேயே சொன்னீங்க, பொதுக்குழுன்னு நீங்களே நினைக்கல, பொதுக்கூட்டம்னு தான் நீங்களே சொன்னீங்க. அப்ப ஒரு பொதுக்கூட்டம் போலதான் அவர் அதை நடத்துறாரு ஒழிய ஒரு பொதுக்குழுவாக அவர் அதை நடத்தல. அடுத்து KP முனுசாமி போன்றவர்கள் பேசும் பொழுது கட்சிக்காரங்க எல்லாரும் கடனை வாங்கி செலவு பண்ணுங்கிறாரு. அதற்கு முன் உதாரணமா திரு முனுசாமி அவர்கள் அவருடைய வீடு, அவருடைய தோட்டம், துறவு, அவருடைய சொத்துக்களை அடமானம் வச்சு அதை பொருள் ஈட்டி அந்த மாவட்டத்துல அவர் இருக்கிற அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல செலவு செய்து முன்னுதாரணமா செய்தார் என்றால், அதே போல மற்ற முன்னாள் அமைச்சர்கள் அதை செஞ்சாங்கன்னா மற்றவங்களும் கீழே இருக்கிறவங்களும் அதை செய்யலாம். ஏன்னா கட்சிக்காரனுக்கு இவங்க ஆட்சியில் இருந்த காலத்துல ஒரு சாதாரண கடைநிலை பணி கூட வேணும்னா காசு வாங்கிட்டு தான் செஞ்சாங்க. கூச்சம் இல்லாம கட்சிக்காரங்கிட்ட கேட்டு காசை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த கட்சிக்காரங்கிட்ட போய் நீ கடனை வாங்கி செலவு பண்ணுன்னா எப்படி அவன் செய்வான்? யாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி தேடுறாங்க. ஒரு லாஜிக்கே இல்லாத, அதாவது இந்த இயக்கத்தை எப்படி நாம் சீர்படுத்த வேண்டும், என்னென்னலாம் நம்ம செய்யணும், மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெறுவதற்கு நாம் தவறவிட்ட இடங்கள் என்ன, நம்முடைய வாக்கு எங்கே சிதறுகிறது, எங்கே சிதைகிறது, அதை நம்ம அடையாளப்படுத்தணும். அதை எப்படி சரி செய்வது, அப்ப அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை மட்டும் சிந்திக்க மறுக்கிறாங்க. திமுகவுக்கு கெட்ட பேர் இருக்கு, அதனால நம்ம ஜெயிச்சிருவோம் என்று ஒரு 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 குருட்டுத்தனமான நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருக்கு. திமுகவுக்கு கடுமையான கெட்ட பெயர் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்தி வெல்லுகிற வலிமையை அதிமுக பெற்றதாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ விஜயும் எடப்பாடி அவர்களும் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு விரும்புறவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கு, ஆனா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல. விஜய்க்கு ஒரு கரிஸ்மா இருக்கு, பட் ஆனா ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னும் இல்ல. அவர் அரசியல் களத்துக்கு 6 மாசம் தான் ஆகுது. சோ இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அரசியலுக்கு வந்துட்டாங்க. யங் லீடர்ஸ் எல்லா இடத்துலயும், ஒரு பக்கத்துல விஜய், ஒரு பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கத்துல அண்ணாமலை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த களத்துல எடப்பாடியாக இவங்களுக்கு நிகராக டஃப் கொடுத்து அவரால் போட்டி போட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இருக்கு என்று யாரும் பார்க்கல. இந்த கட்சி என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அதிமுக என்கிற அவர்களால கட்டி அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துல இதனுடைய பலம் என்பது, திமுக எடுத்தீங்கன்னா திமுகவுக்குன்னு ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்கும், பாஜக எடுத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக அவர்களுக்குன்னு ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்கும். நீங்க அதிமுகக்குன்னு ஏதாவது நிலையான எதிர்ப்பு வாக்குகள் இருக்கா என்ன? இல்ல. அதாவது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து செல்லுகிற ஒரு இயக்கமாக, எல்லோருக்கும் பயன்படுகிற ஒரு இயக்கமாகத்தான் அதிமுக கட்டமைக்கப்பட்டிருக்குது. அடுத்து விஜய்க்கு ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக், நீங்க ஆனானப்பட்ட ரஜினிகாந்தே
ஏன் அரசியலுக்கு வரலன்னு அறிவிச்சாரு? அவர் எடுத்த பல சர்வேக்கள்ல 15% வாக்குகள் தான் அட்பெஸ்ட் வாங்க முடியும், அதை தாண்டி நம்மால பெற முடியாது, அது வாக்க பிரிக்கலாமே ஒழிய வெற்றி பெற முடியாதுன்னு தான் அவர் ஒரு கன்க்ளூஷன் பண்ணாரு. அப்ப விஜய்க்கு பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு ஒரு 5-8% வாக்குகள் வந்து வரலாம். ஆனால் அப்படி வருவதும் கூட எல்லா கட்சிகளிலிருந்தும் பிரிவதாகத்தான் வந்து இருக்கும். அடுத்து அது அதிமுக தன்னை சுதாரித்துக் கொண்டால் அந்த வாக்கு சேதாரத்தை நம்ம தடுக்கலாம். அந்த வாக்கு சேதாரம் தடுக்கலாம். அதிமுக வாக்குகள் வெளியில போயிடாம அந்த வாக்கு சேதாரத்தை நம்மால தடுத்துட முடியும். பாஜகவுக்கு அந்த வாக்குகள் சென்று விடாம அந்த சேதாரத்தை நம்ம தடுக்க முடியும். திமுகவுக்கு அது சென்று விடாமல் அந்த வாக்கு சேதாரத்தை நம்ம தடுக்க முடியும். அப்ப அதிமுக வாக்குகளை அந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார் அல்லவா, அந்த 60 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்துல 4 ஓட்டுனா 2,40,00,000 ஓட்டை நம்ம டார்கெட் பண்ணி செஞ்சாலே 2 கோடி ஓட்டுகளை நம்ம பெறலாம். அந்த வல்லமை வலிமை கட்சிக்கு இருக்கு, ஆனா தலைவருக்கு இல்ல. தலைவர்னா ஏன்னா அவர் முறையான வழியில அந்த தலைமை பொறுப்புக்கு வரல. தன்னுடைய பணபலத்தால், தனக்கு கிடைத்த அந்த முதலமைச்சர் வாய்ப்பால், பாரதிய ஜனதா கட்சியின் அணுக்கிரகத்தால், சில முன்னாள் தலைமை நீதிபதி ஒருவரது உதவியால் இந்த இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறார். அதை முறியடிக்கிற பணபலம் அதிமுக மற்றவர்கள்ட்ட இல்ல. அடுத்து ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை விட சுயநலவாதிகளாக இருக்கிறாங்க. அதனால அவர்களால் அந்த இடத்தை வந்து அடைய முடியல. அப்ப புரட்சி தலைவர் வழியில நேர்மையான நல்ல ஒரு அரசியல் ஞானம் உள்ள எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்துகிற தலைமையாக அதிமுகவுக்கு இந்த இயக்கம் வழிநடத்தப்படுகிற பொழுது வெல்லுகிற வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனிமே வருவாருன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா காலம் அதை அடையாளப்படுத்தும். தேவைகள் அது போன்ற தலைவர்களை உருவாக்கும். தொண்டர்கள் அவர்களை அங்க அங்கீகரிக்கிற வாய்ப்புகள் வந்து நிச்சயமா தேடி வரும். சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த 2.5 லட்சம் வாக்குகளை ஒருங்கிணைச்சு இந்த வாக்குகளை பெற்றாலே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதை நோக்கி என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன செய்ய தவறாரு எடப்பாடி அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல கட்சிக்காரர்களை மட்டும் அழைத்து கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தணும். அவங்களை பேச விடணும். இப்ப பொதுக்குழு, நான்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பொதுக்குழுல பேசுகிற பொழுது அன்றைக்கெல்லாம் 2 நாட்கள் நடக்கும். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் நைட்டு 8:30-9 மணி வரைக்கும் நடக்கும். 2 நாள் முழுமையாக நடக்கும். இறுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுவார். ரேண்டமா மைக்க கொடுத்து யார் வேணாலும் பேசுங்க என்று சொல்லுவார். மண்டல வாரியாக பேச சொல்லுவார், சமூக வாரியாக பேச சொல்லுவார். பலதான் வயது வித்தியாசங்கள், வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள பேச சொல்லுவாரு. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு ஒரு இறுதி வடிவத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுப்பார். ஆனா இங்க நேத்து நடந்ததெல்லாம் நீங்க பாருங்க. பிக்ஸ்டா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிச்சிடணும். 11 மணிக்கே பந்தி பரிமாறிடணும். அதுல மிகைப்படுத்தப்பட்டதே அறுசுவை உணவு ரெடியா இருக்குது, சீக்கிரம் போயிடலாம். அறுசுவை உணவு ரெடியா இருக்கு, சீக்கிரம் போயிடலாம். பேசுற யாராவது இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்ன, இந்த கட்சி எப்படி பாதுகாக்கப்படணும், வாக்கு வங்கி இன்றைக்கு என்ன நிலையில இருக்கு, ஏன் நம்ம இந்த தோல்விகளை அடைந்தோம், அதை நம்ம எப்படி மீட்டு எடுப்பது, எதிர்காலத்தில் நம்ம என்ன நடைமுறைப்படுத்தணும், இதையெல்லாம் யாருமே பேசல. ஒவ்வொருத்தரும் பேசினவங்களும் ஒன்னா, அதாவது சம்பந்தம் சி.வி. சண்முகம் அவரு வந்து பாரு எவனாவது அந்த மாதிரியானதான் பேசிட்டு போறாரு. வேலுமணி அவர் திமுக பத்தி ஏதோ பேசிட்டு போறாரு. முனுசாமி எல்லாரும் கொண்டு போய் சொத்தை அடகு வைங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் அரசுல அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் செய்த சாதனைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த சாதனைகளுக்கு மக்கள் 2021 இவர் ஆட்சி விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. அந்த சாதனைகளுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வி கொடுத்துட்டாங்க. அப்ப இனி வருகிற இதுல நம்ம என்ன செய்ய போறோம், கட்சி கட்டமைப்பு எப்படி செய்ய போறோம் என்பது இல்ல. அப்ப கட்சிக்காரங்க கிட்ட பேசணும்.
அவங்கள பேச விடணும், அவங்க கருத்தை கேட்கணும். இது போல எல்லா பக்கம் கேட்டோம்னா அவங்க பிரச்சனைகள் தெரியும். அந்த தெரிந்த பிரச்சனைகளுக்கு ஆன் த ஸ்பாட்ல சொல்யூஷன் சொல்லணும். நீங்க இதுல அம்மா அவர்கள் காலத்துல வந்து இதே மாதிரி ஒரு கட்சி ஒரு சோர்வா இருந்த நிலையில ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 2 நாளோ 3 நாளோ நடந்தது. ரேண்டமா எல்லாரையும் பேச விட்டாங்க. யாரெல்லாம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுறாங்களோ சரியில்லாத ஆளுகளை எல்லாம் மாத்துனாங்க. ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றிய செயலராக 20 வருஷம் இருந்தார் ஒருத்தர். அவருக்கு மாநில பொறுப்பு கொடுத்தாங்க, மாவட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. எல்லாம் ரேண்டமா அந்த கூட்டத்துல கேட்டு முடிவுகளை வந்து எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அது போல செய்யலைன்னா கூட மாவட்ட வாரியா குறைஞ்சபட்சம் 30 மாவட்டம் 40 மாவட்டத்துக்கு அத ஒரு 40 கூட்டம் போட்டு அந்த மாவட்ட பொறுப்பாளர்களை மட்டும் அழைத்து யாரும் மற்றவங்க தலையீடு இல்லாம அவர்கள் கருத்துக்களை கேட்டு கட்சிக்காரங்க பிரச்சனையை சரி பண்ணணும். அடுத்து இந்த சாதிய பாகுபாடுகள் ஒழிக்கப்படணும். பணபலம் உள்ளவர்கள் குறுநில மன்னர்களாக இந்த இயக்கத்துல வழிநடத்தப்படுறவங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள். நீங்க திமுக மேல ஊழல் சொல்றீங்க, அப்ப இன்றைக்கு இருக்கிற இவரோட எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிறவர்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? எடப்பாடி பழனிசாமியிலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அவர் நேற்று பேசுறாரு டாஸ்மாக்ல 3600 கோடி ஊழல்னு. நீங்க பக்கத்துல இருக்கிற தங்கமணியை கேட்டாத்தானே தெரியும், நத்த விஸ்வநாதனை கேட்டாத்தானே தெரியும். அப்ப புது முகங்களாக ஒரு புதிய அமைச்சரவை, புதிய முகம், கட்சி தலைமைக்கு இதுவரை அமைச்சர்களாக இல்லாதவர்கள், கட்சியில ஒரு பலதரப்பட்டவர்களையும் இணைத்து ஒரு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல செய்யணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நேத்து கூட பாத்தீங்கன்னா உட்கட்சி தேர்தல், மீண்டும் தான் பொதுச் செயலாளர், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது, இதை உறுதிப்படுத்தத்தான் நினைக்கிறாரே ஒழிய அதுக்கு மேல ரெட்டலையை பார்த்து ஓட்டு போட்டா போடுங்க, நாங்க சம்பாரிச்சு வச்ச காசுல கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், அதுக்கு எவ்வளவு ஓட்டு வருதோ வரட்டும் என்கிற அளவுல ஏனோ தானோ மனப்பான்மை தான் இருக்கே ஒழிய இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக உருவாக்கப்படணும் என்கிற அந்த வெறி கொண்ட வேங்கையாக இவர்கள் பயணிக்கல. சமீபத்துல லண்டன்ல இருந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. 2026 தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 15% கீழே போயிடும், 2031ல ஏதோ ஒரு திராவிட கட்சி தான் களத்துல இருக்கும் அப்படின்னு மறைமுகமா அதிமுக காணாம போயிரும் அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ பாஜக என்ன வியூகம் வைத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வந்து தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்கு இன்னும் 4 எம்எல்ஏங்கிறத 40 உயர்த்துறதுக்கு அவங்க என்னென்ன வியூகங்கள் வகுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை எப்படி அதிமுக எதிர்கொள்ளும்? நிச்சயமா அது வந்து அண்ணாமலையினுடைய விருப்பமாக இருக்கலாம். அதற்காகவே எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு பலகீனமான தலைவரை அதிமுக தலைமைக்கு இவர்கள் ஆதரவுல நியமித்திருக்கிறாங்க. அடுத்து அதிமுக என்பது எம்ஜிஆரின் வழி தோன்றர்கள், எம்ஜிஆரால் இந்த இயக்கத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். நிச்சயமாக இந்த இயக்கத்தை சோர விட மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் நாங்க தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை பார்க்கறது இல்லை. இந்த இயக்கம் வலிமையான ஒரு இயக்கமாக இருக்கணும், இந்த இயக்கம் வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக வந்து இருக்கணும், அதை நோக்கித்தான் பயணிக்கிறோம். நிச்சயமா பாஜக என்ன செய்யும்? இன்றைக்கு மகாராஷ்டிரால அவங்க ஒரு மாடல் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது தேசியவாத காங்கிரஸ் 2ஆ பிளந்து, சிவசேனாவை 2ஆ பிளந்து, ஒரிஜினலா அந்த கட்சி யாருக்கு சொந்தமானதாக இருந்ததோ அவர்களை புறம் தள்ளிவிட்டு புதிய தலைவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் வசம் சின்னங்கள் ஒப்படைக்கப்பட்டு அவர்களை முன்னிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்தப்பட்டு அதன் பின் பாஜக ஆட்சி அமைக்க இவர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு இதை தமிழகத்துல அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிப்பாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அப்ப இதை முறியடிப்பதற்கு இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், வலிமைப்பட வேண்டும். அடிமட்ட தொண்டர்கள், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியதே கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்பதாகத்தான் தலைமை சொல்லி தலைவர் சொல்லி இந்த இயக்கம் வழிநடத்தப்படல. தொண்டன் முடிவு செய்துதான் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டது. அந்த நடைமுறை வரணும்.
தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த இயக்கத்தினுடைய வீழ்ச்சிக்கே காரணம். தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த காலகட்டம் வரை குறைந்தபட்சம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டு ஒரு குழுவாக ஒரு 7 பேர் 9 பேர் 11 பேர் என்ற ஒரு குழுவாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் நிச்சயமாக ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 84 அமெரிக்க மருத்துவமனையில இருந்த பொழுது மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் ஜெயலலிதா அம்மா, ஆர்.எம். வீரப்பன், திருநாவுக்கரசர் போன்ற பல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்துல எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றது. அது போல வருகிற 2026 தேர்தலில் பயணிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தன்னை தலைவராக்க முயற்சிப்பதை விட தன் பிடியில் இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும் என்று விரும்புவதை விட முதல் முக்கியமாக ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பு பதவி சுகத்தை கண்டவர்கள் புறம் தள்ளப்பட வேண்டும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் புறம் தள்ளப்பட வேண்டும். அடிமட்ட தொண்டர்களிடத்தில் இருந்து தலைவர்கள் உருவாக்கப்படணும். தொண்டர்கள் விரும்புபவர்களை முன்னிறுத்தணும் என்கிற அளவுல இந்த இயக்கத்தின் பணிகள் இருக்கிற ஓராண்டு காலத்துல முன்னெடுக்கப்பட்டால் 200 சீட்டுகள்ல அதிமுக வெற்றி பெறும். அது 1000 விஜய் வரலாம், 10,000 அண்ணாமலைகள் வரலாம், எத்தனை உதயநிதி வேணாலும் வரலாம். வெற்றி தேடி கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக வாக்காளர்களும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக தலைமை பொறுப்பை இன்றைக்கு அபகரித்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதற்கு வழிவிடாமல் தடையாக இருக்கிறாங்க. நீங்க சொல்றது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களே திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு அரசியலை பார்த்து வளர்ந்தவங்க, இருபெரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இன்னும் ஆளணும், அப்பதான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு விரும்புறவங்க அதிமுக அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு தான் நம்புவாங்க. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நேர்காணல்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.